ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ, மதியானம் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. இடி மழை, எப்படி தண்ணி ஓடுதுன்னு பாருங்களேன். கொஞ்ச நேரம் தான், ஒரு ½ hour தான் மழை வந்து பெஞ்சிருக்கும். ½ hour கூட இருக்காதுங்க, ஒரு 20 minutes தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி மழை பெஞ்சு சரியான தண்ணி ஆறாக ஓடிட்டுருக்கு. நான் போயிட்டு நல்லா தூங்கிட்டேன். பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து, இன்னும் பெரியவ வந்து ஸ்கூல்லேருந்தே வரல, ஏன்னா அவ்வளோ மழை. இப்போ தான் மழை கொஞ்சம் விட்டுருக்கு. அவங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட போயிருக்காங்க. இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், தண்ணி அப்படி எப்படி ஓடுதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, அப்படியே ஆறா ஓடிட்டுருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு மழை வந்து நான் பார்த்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்ல மழை பெஞ்சு, சரியான மழை. சரி, இப்போ வந்து என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாப்பா வந்துட்டா ஸ்கூல்ல இருந்து. ஓய் அம்லு, வா. எதுக்கு நின்றுட்டு இருக்காங்க? மழை பெஞ்சா உள்ள வரணும், வா. மழை தான் பெய்யுதுல்ல, அப்புறம் ஏன் நின்றுட்டு இருக்கா வெளியவே? பாப்பாவுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் நான் வந்து அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஐயோ, கரண்ட் வர போயிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் பட்ஸ், இதெல்லாம் தேவைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம வந்து போய் பார்த்துட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி பண்ணுவோம். ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நம்ம படிக்கும் போதெல்லாம் எங்கேருந்துங்க ஆக்டிவிட்டி, வந்தவொடனே சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு தேடுவோம். இப்போ வந்தவொடனே என்கிட்ட புக் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றா. சரி, பார்க்கலாம், இப்போ பண்ணி பார்க்கலாம். புக்கில் இருக்கிறத பார்த்து நான் அப்படியே வந்து பண்ண போகிறேன். இந்த போதுமா? இது வேணாமா? ஏங்க ஜூஸ் போட்டால் எல்லாரும் குடிச்சிக்கலாம்ல. எத்தனை டைம் வேலை வாங்குவீங்க? ஓ, சரி சரி, ஒன்றாவது. சரி. ஓகேவா? ஓய், பவுல் இல்லையா? கழுவணும் பவுல். சரி பண்ணுங்க சீக்கிரம். கத்தி, அப்புறம் காட்டன் பட்ஸு. தண்ணி எடுத்துட்டு வந்து உட்காருங்க. நான் தண்ணிலாம் எடுத்துட்டு வர மாட்டேன். இருக்கா? ஏன் ஃபேன் ஆஃப் பண்ணாதான் வருமா? ஆக்சுவலி நீ தான் பண்ணும், இதை நாங்க பண்ணக்கூடாது. வேணா, அவ கட் பண்ணவே மாட்டாங்க. வாங்குங்க கை. கீழே மட்டும் சிந்துச்சுன்னா அவ்வளோதான். நீங்க ½ லெமன் புழிங்க. அவ புழிய மாட்டாங்க, அவளுக்கு அவ்வளோலாம் தெம்பு இல்லை. அப்படி இல்லை, நீதான் பண்ணும். ஆனா உனக்கு தான் வர மாட்டேங்குது. சரி, கலக்கி நீ எழுது. என்ன எழுத போற? என்ன எழுதுற? I love my mom and dad. எனக்கு தமிழ் தெரியாதம்மா. சரி, ஏதோ ஒன்று எழுது மணி. எழுது, முதல்ல வருதான்னு பார்ப்போம். சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போம். சக்ஸஸ் ஆகல. கொஞ்சமா ஊத்துங்க, அதிகமா ஊத்தாதீங்க.
கலக்கு உப்பு கலக்கு சஞ்சு கலக்கு கலக்கு நிமிஷம் கலக்கு 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 கலக்கு. இங்க பாருங்க, கீழே பெட்ல ஒரு ஒரு துளி பட்டுச்சுனாலும் நீங்க அவ்வளவுதான். எழுது ஃபுல்லா அழகா எழுது, தொட்டு தொட்டு எழுது. எப்படி அது மாதிரி உனக்கு எப்படி வேணுமா அப்படி எழுது. இங்க இருந்து எழுதுமா ஆஹா அப்படியே எழுது, அப்படியே எழுது. அங்கிருந்தே எழுது. ஐ மேல போடு, இங்க போடு. ஐ இங்க போடு. அப்படி போடு. போடு போடு, சின்னதா போடு. மாமன் டாடுக்கு எங்க இருக்கு? இப்போ அது அதெல்லாம் நனைஞ்சா பரவாயில்ல, விட்டுரு. அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு ஃபிளாஷ் லைட்ல வந்து காமிச்சா என்ன நடக்கும்னு பார்க்கணுமா. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். லெமன் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்கல்ல. ஈவினிங் வந்து டீ எல்லாம் வச்சு குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து மழை வந்து பெஞ்சது இல்லையா இன்னைக்கு, அதனால ஏதாவது சாரமாக சாப்பிடணும் போல இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா சரி சிக்கன் வாங்கிட்டு வாங்க, குழம்பு வச்சு இட்லி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காமிக்கிற பாருங்க. எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வந்து ஒரு கிரேவி மாதிரி, செட்டிநாடு கிரேவின்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கு பேரு என்ன கிரேவி? ஆமாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சிக்கன் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. தேங்காய் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து செஞ்சுடுவேன். இட்லிக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் இட்லி ஊற்ற. இது வந்து அரைச்சி வச்சுட்டு நம்ம குழம்பு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இட்லி ஊற்ற போகிறேன். மழை பெஞ்சது இல்லையா, அதனால ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு வந்து ஆல்ரெடி இது பண்ணி வச்சுட்டேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா, மிளகு, சீரகம், பட்டை, அதுக்கப்புறம் அவ்வளோதான் சோம்பு, இதுதான் போட்டிருக்கேன். எல்லாமே போட்டு இது கூட வந்து தேங்காவும் முந்திரி பருப்பும் போடணும். நான் முந்திரி பருப்பு காலி ஆயிடுச்சு, அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தேங்காய் மட்டும் போட போகிறேன். இப்படி போட்டு நம்ம போட்டோம்னா செட்டிநாடு ஸ்டைலில் வந்துடும். எனக்கு இப்படி தான் தெரியும். பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. நிறைய டைம் செஞ்சுருக்கேன், நல்லாயிருக்கும். இதெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சது எல்லாமே அரைக்கிறதுக்காக எல்லாமே போட்டுட்டேன். இதில் வந்து கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம் நம்ம வதக்கணும்ல, அது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அது என்னது தனியாத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு இது வந்து அரைக்கணும். தேங்காயும் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பும் போடணும். முந்திரி பருப்பு இல்லை, அதனால ஃப்ரை பண்ணணும். சிக்கனே ஒன்றும் போடாமல் வச்சிருக்க. இப்போதானே போடுறேன். இப்போ என்ன போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு, வந்து காமி அங்கே காமிப்பாங்க. கண்டிப்பா மற்ற இதுவாகும். என்னம்மா பட்டாசு போற மாதிரி நம்ம இது பண்ணுறது வெடிக்கும்ல. தெரிக்குது. ஸ்மெல் வருதா? தண்ணி கொஞ்சம் ஸ்டாண்ட் வச்சுட்டா கொண்டு வந்து நம்மளுக்கு வரும். கொஞ்சம் அவங்க முடிச்சுட்டு சிக்கன் போடுறது க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸு போட்டு வர்றது க்ளோஸ்அப்பில்
நல்லா க்ளோஸ் அப் இன்னும் க்ளோஸ் அப். அப்படி அப்படி. இப்போ வந்து இதில் வந்து சிக்கன் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. குட்டியாக வேணா பெருசாக உடம்புக்கு தானே. இதில் வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட வேண்டியது. ரெடியானா சாப்பிடுவோம். ரெடி ஆனால் தான் சாப்பிடணும். ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிட சொல்லிடுவேன். நாங்கள் போறியா என்ன அது ஏன் சாப்பிட போகிற நல்லா அவுட்டோர் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலா ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். கையில ஏதாவது மஞ்சள் போட்டு கறியில் கொஞ்சம் போட்டு மஞ்சள் போட்டு தரணும். தண்ணி கொஞ்சம் பிடிங்க. அதெல்லாம் டைம் இல்லை. நான் பண்ணுறேன் பாருங்க. நவருங்க கொஞ்சம் தான் பண்ணுறேன். அவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. இதில் போய் மிக்ஸில் போட்டு இருக்கணும். கருவேப்பிலை எடுத்துட்டு வாங்களேன் கொஞ்சம். இருக்கு. அவ்வளோதான். குழம்பு வந்து கொஞ்சம் கொதிச்சு வெந்ததுக்கப்புறம் இறக்க வேண்டியதுதான். இப்போ இட்லியுமே வந்து வெந்துடுச்சு. எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லியுமே பார்த்தீங்கன்னா ரெடி. இப்போ வந்து சாப்பிட வேண்டியது தான். இட்லி எல்லாம் எடுத்துட்டு அப்படியே மட்டும் எடுத்துட்டு வாங்க. நான் அப்படியே எடுத்துட்டு போறேன். ஏன்னா மறுபடியும் ஒரு பிளேட்ல போட்டா எப்படிங்க கழுவுது. சரியா? இதுலயே மேலே குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். சரி எடுத்துட்டு போ. தட்டில் போடுங்க. தட்டில் போட்டு இல்லை இட்லி வந்து நல்லா சாப்பிட்டா புசு புசுன்னு இருக்கு. நாங்கள் சாப்பிட போறோம். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? நான் ஒன்று சாப்பிடுவேன். கிரேவி வந்து நான் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லிக்கும் சிக்கன் குழம்புக்கும் செம்ம காம்போ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.